என்னாச்சு? எனக்கு வேற பதட்டமா இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? ரொம்ப திட்டாரா? நான் என்னமா சொல்றது? நான் அவன் நல்லா இருக்கணும் தானே பழனிக்கெல்லாம் போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். எப்பவுமே அவன் எனக்கு நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை தாண்டி வேற எதுவுமே பண்ணது கிடையாதுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஆனா இப்பயே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்றல்ல. அவன் என்னெல்லாமோ சொல்லிட்டாமா. நான் அவனை என் கூட போடுற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேம்மா. என்ன பார்த்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றேன்னு சொல்லிட்டாமா. இந்த மகா வசமா மாட்டினா நம்ம கிட்ட. நம்ம வளையல் மற்ற என்னைக்கு இருந்தாலும் வீட்டுல சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இவங்க 2 பேரும் உள்ள இருக்கிறத எல்லார்கிட்டையும் சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி இந்த மகாவை வீட்டை விட்டு துரத்திடலாம். என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா, உன்னால எப்படி இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சதுன்னு கேள்வி மேல கேள்வி என்ன கேக்குறான். அவன் என்ன பார்த்து பச்சை துரோகின் வேற சொல்லிட்டாமா. திரு இப்படி பேசுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. என்னால தானே எல்லா பிரச்சனையும். நான் அவனுக்கு நல்லதாமா பண்ண. அவன் ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடலாமா அவன். யாருன்னு கதவை இப்படி தட்டுறது? தெரியலையம்மா. என்ன, நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. சரி, அதை விடு. எனக்கு ஒரு டவுட். இது வீடா இல்ல லாஜா? ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருந்தோம். 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. கதவை தாப்பால் போட்டு உள்ள 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. மாமா, நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். சொல்லு சொல்லு, உன் விளக்கத்தை சொல்லு. உன் விளக்கத்தை கேட்கறதுக்காகத்தானே நான் இங்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா மயிலு, எனக்கு ஒரு டவுட். முதல்ல நீ அதை சொல்லு, அதுக்கப்புறம் உன் விளக்கத்தை நீ சொல்லுவியா? நானும் கேப்பேன். என்ன மயிலு? ரெண்டு பேரும் தனியா தாப்பால் போட்டுட்டு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மரியாதையா பேசுங்க. கைய கீழ இருக்க. என்ன சொன்ன? மரியாதையா பேசணுமா? பண்றது மொள்ள மாதிரித்தனம். இதுல துரைக்கு மரியாதை வெறியா? மரியாதை திரு, நீ என்ன பேசுற? யார் கூட யார கம்பேர் பண்ணி பேசுற? கம்பேர் பண்ணி பேசலத்த. அவளோட நிலைமை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. முதல்ல நான் இப்படி ஒரு தப்ப பண்ணவே மாட்டேன். யார் இந்த தப்ப பண்ணாங்களோ அத பத்தி மட்டும் பேசு. இங்க எந்த தப்பும் நடக்கல. தயவு செஞ்சு என்ன நம்புங்கக்கா. ஏன் அத்த, ஒருத்தங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியாதா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு? என்ன தெரு நீ பேசிக்கிட்டே போற? மயிலேவ கூட பேசுறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு? இவ்வளவு பெரிய வீட்ல இடத்துக்கா பஞ்சம்? ஏன் ரூம்குள்ள போய் அதுவும் கதவை தாப்பா போட்டு பேசணும்? அப்படி கேளு கவிதா. திரு, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ரொம்ப நல்லவன்.
எல்லாத்தையுமே நீ நல்லதா பாக்குறதால உனக்கு எல்லாமே நல்லதா தெரியுது. தப்பு நடந்தா கூட அது உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் உன்னோட மனசு. ஆனா இதோ நிக்கிறாளே, ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு, இவ அந்த மாதிரி ஆள் கிடையாது. காஞ்சனாக்கா முன்னாடியே இவளை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. அப்ப காஞ்சனாக்கா சொன்னதெல்லாம் சரிதானே இவ இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கா. இவளை நம்பவே நம்பாத. அத நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா அவளை தப்பானவன் மட்டும் சொல்லாதீங்க. அதை மட்டும் என்னால் நம்பவே முடியாது. நீ வேணா இவளை நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். அத்த மகாவே வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டா, அப்புறம் எதுக்காக அவ அப்படி எல்லாம் நடந்துக்கணும்? அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அப்புறம் ஏன் தப்பா? சும்மா அதையே சொல்லாதீங்க அத்த. ஏதோ பேச நினைச்சிருக்கலாம், சாதாரணமா தப்பா போட்டிருக்கலாம். அதுக்காக நீங்க எதுக்கு இதை பெருசு பண்ணி அவ மேல பழிய போடுறீங்க? பழியா? நானா? பாத்தீங்களாமா இவன் பேசுறத? அப்பா பாத்தீங்களா, நான் பழி போடுறேனா? அதுவும் யாருக்காக? போய் இவன் மேல நான் பழி போடுறேனா? திரு, நான் உன் அத்தடா. நான் சொல்றத நம்பறத விட்டுட்டு நீ இவளுக்காக பறிச்சு பேசுற பாத்தியா? அது ஏன்னு யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். வேண்டாம், நானே சொல்றேன். உன்னை பேச வச்சது வேற யாரும் இல்ல, இவதான்.